ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஈக்விட்டோரியல் அசெம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மவுண்ட்டை எடுத்து இப்படி நிப்பாட்டிடணும். அடுத்தது அக்சஸரி ட்ரே அதை எடுத்து அந்த 3 காடி இருக்கும் அதில் வச்சு இப்படி திருப்பினோம்னா, ரைட் சைடு திருப்பினோம்னா அது லாக் ஆகிடும். அது அக்சஸரி ட்ரே. அடுத்தது ஈக்விட்டோரியல் மவுண்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கான போல்ட் நட் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஈக்விட்டோரியல் மவுண்ட்டை எடுத்து அதில் புஷ் பண்ணி கீழே வச்சு லாக் பண்ணிடணும். அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான போல்ட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க, அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் ஒரு கிளச்சு, அதாவது ஒரு லாக் ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணிவிட்டு இதை மேலே திருப்பினீங்கன்னா அது மேலே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணிடணும். இது எதுக்காகங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ பேசிக்காக இந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த 0 to 30 இதுக்குள்ளே தான் உங்களோட லேட்டிடியூட் இருக்கும். லேட்டிடியூடுங்கிறது நம்மளோட ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட லேட்டிடியூட் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா, மை லேட்டிடியூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் உங்களோட லேட்டிடியூட், இப்போ என்னோடய லேட்டிடியூட் 10, நான் அதுக்காக இதை செட் பண்ணுறேன். எப்படி செட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம டெலஸ்கோப்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இப்போது அந்த லேட்டிடியூட் ஸ்க்ரூ இருக்குங்களே, இப்போ எனக்கு 10, அது 0, 10, 20, 30 அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த 0 to 30க்குள்ளேயே உங்களுக்கு 30 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு 5, 10, 11, எனக்கு 10 to 11க்குள்ளே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த ஸ்க்ரூவை ரைட் சைடில் திருவினோம்னா டைட் ஆகும், அது கீழேருந்து மேலே எந்திரிக்கும். ஸோ அந்த சைடு இருக்கிறத டைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் வெயிட் போடுறதுக்கான ஈக்விட்டோரியல் மவுண்ட்டில் கவுண்டர் வெயிட் வரும். அந்த கவுண்டர் வெயிட்டுக்கு அந்த ராட், அந்த சாஃப்டை டைட் பண்ணிடணும். இது கையால் தான் டைட் பண்ணணும், வேறு எந்த ஸ்க்ரூஸும் அது டைட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ கை டைட் நல்லா வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்லோ மோஷன் கேபிள். அது எதுக்கு அப்படின்னா நம்ம டெலஸ்கோப்பை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்லோ மோஷன் கேபிளில் அதில் இருக்க நாப்ஸை எடுத்துகிட்டு அதில் ஒரு கீ ஸ்லாட்டர் இருக்கும், அதை நல்லா கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கீ ஸ்லாட்டரில் தான் இது காடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த காடியில் அது படிகிற அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை புஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்க்ரூவை லாக் பண்ணிடணும். உங்களுக்கு அதை கிட்டக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் வெயிட்டை இந்த இருக்கிற ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் வெயிட்டுக்குள்ளே ஒரு டவுல் கிடக்கும், டவுல் பின்னுன்னு சொல்லுவோம், அது இருக்கும். அதுதான் அந்த ஷாஃப்டை இறுக்கி பிடிக்கும். அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு கையை இந்த மாதிரி வச்சுட்டு தான் அதை கவுண்டர் வெயிட்டை போடணும், ஏன்னா கீழே இறங்கிடும். ஸோ அடுத்தது டெலஸ்கோப்போட ஹோல்டர், டெலஸ்கோப்பை மவுண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது. இது டெலஸ்கோப்போட கனெக்ட் ஆகி வரும். பட் ஆனால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம், இல்லை டெலஸ்கோப்போட டேரெக்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இப்போது இந்த 2 ஸ்க்ரூவும் உங்களுக்கு அது கூட நிறைய கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணி ஈக்குவலாக வச்சுக்கணும். அந்த இடத்துல ரொம்ப முன்னாடி இருக்காத அளவுக்கு சர்ஃபேஸ் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ஹோல்டரை எடுத்து நம்ம அதில் மூவ் பண்ணணும். அதில் வச்சு மூவ் பண்ணும்போது எங்கே உங்களுக்கு கரெக்டாக இடிக்குதோ, அந்த காடி ஒன்று இருக்கும், அந்த காடி கரெக்டாக போய் மோதி இடிக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். நம்மளுக்கு ஏன் இப்படி தான் வைக்கணுமா அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஆமாம், இப்படி தான் வைக்கணும். நீங்கள் இப்போ இதை பெரட்டி வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிப்பேன். இதை இப்படி பெரட்டி வைக்கக்கூடாது, ஓகேவா? இது எந்த சைடு தான் இருக்கணுங்கிறது எப்படி அடையாளம்னா, இது 2 ஸ்க்ரூவுக்கு மேலே தான் அந்த டெலஸ்கோப் லாக் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இப்போ அதை காட்டுவேன் பாருங்கள். மேலே லாக் ஸ்க்ரூ இருக்கிற அதே திசையில் தான் இதுவும் இருக்கணும். இது 2ம் ஈக்குவலாக ஒரே இடத்துல இருக்கணும். ஓகே, இது 2ம் இதுவும் இந்த லாக் பண்ணுற ஸ்க்ரூஸும் ஒரே இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அந்த டெலஸ்கோப் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் மிஸ் ஆகிடக்கூடாது, இல்லைனா அந்த போல்ட்டு சும்மா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஓரிங் இருக்கும், அதை எப்போதுமே அதிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டெலஸ்கோப்பை நம்ம எப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டெலஸ்கோப்போட அந்த ஹோல்டர் சேர்ந்து தான் வரும்.
பட் இருந்தாலும் இது இப்படியும் ஃபிட் பண்ணலாம். இந்த ஃபோக்கஸர் உங்களை பார்த்த மாதிரி, உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி, உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஃபோக்கஸர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். அதுக்கப்புறம் இந்த லாக் ஸ்க்ரூவை போட்டிங்கன்னா அந்த எம் அப்படின்ற லெட்டருக்கு நேராக அந்த ஹோல்டரை வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் இந்த மிரருக்கும் அந்த ஃபோக்கஸுக்கும் வெயிட் ஈக்குவல் பண்ணுறது. ஸோ கை டைட் வச்சுக்கோங்க, ரொம்ப போட்டு அதை முறுக்க வேண்டாம். அதேமாரி கீழே ஸ்க்ரூஸும் ரொம்ப டைட்டாகான்னு பார்த்துங்க. இப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக ஈக்குட்டோரியல் மவுண்ட்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குட்டோரியல் மவுண்ட்டோட டெலஸ்கோப்பையும் கவுண்டர் வெயிட்டோட பேலன்ஸ் செக் பண்ண போகிறோம். பேலன்ஸ் செக் பண்ணால் மட்டும்தான் இது சரியான ட்ராக்கிங் ஆகும். ஸோ அந்த கிளச்சை லூஸ் பண்ணிவிட்டு டெலஸ்கோப்பை நம்ம வந்து நகர்த்தணும்னு சொன்னால் ஈக்குவல் வெயிட், அந்த கவுண்டர் வெயிட்டும் இந்த டெலஸ்கோப்பும் சமமாக நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதே இடத்துல சரியாக நிற்கும். அப்போ தான் வந்து ட்ராக்கிங் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் வச்சாலும் அந்த பக்கம் நகரக்கூடாது, அந்த பக்கம் வச்சாலும் இந்த பக்கம் நகரக்கூடாது. அந்தளவுக்கு டெலஸ்கோப்பும் கவுண்டர் வெயிட்டும் சரியாக பொருந்தி இருக்கணும். இப்போது கிளச்சு அதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதையும் திருப்பினோம்னாக்க உங்களுக்கு இந்த சைடு வந்து ஃப்ரீயாக சுற்றும். இதோட பேலன்ஸும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் ஆகும். ஸோ அந்த கிளச்சை டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லோ மோஷன் கேபிளை யூஸ் பண்ணோம்னாக்க உங்களுக்கு டெலஸ்கோப் அப்படியே நைஸாக மூவ் ஆகும். இப்போ வந்து கிளச்சை நல்லா டைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் கேபிள் ஒர்க் ஆகும். ஸ்லோ மோஷன் கேபிள் கிளச்சு லூஸாக இருந்து ஸ்லோ மோஷன் கேபிள் நீங்கள் சுற்றுனீங்கன்னா டெலஸ்கோப் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது கிளச்சு லூஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு டெலஸ்கோப் மூவே ஆகாது. ஸோ அதை டைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்லோ மோஷன் கேபிளை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோப் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கிளச்சு. இது இமிடியேட்டாக நம்ம லொக்கேஷன் திருப்பிக்கிறதுக்கு, இப்போ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு, நார்த் டு சவுத் எந்த பக்கம் வேணாலும் திருப்பணும், இமிடியேட்டாக திருப்பணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த கிளச்சு 2 நாபையும் லூஸ் பண்ணால் மட்டும் தான் திருப்ப முடியும். அதேமாரி ஸ்லோ மோஷன் கேபிள் யூஸ் பண்ணணும்னா அந்த 2 நாபையும் நம்ம வந்து டைட் பண்ணால் மட்டும்தான் ஸ்லோ மோஷன் கேபிள் லூஸ் ஆகும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது வந்து ஆர்ஏ செட்டப், மேலே இருக்கிறது டிசிஇ அப்படின்னு சொல்லுவோம், டெக்லினேஷன் சொல்லுவோம். இது ரெண்டும் தான் இந்த மவுண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணுறதுக்கு மற்ற டெலஸ்கோப் மற்ற மவுண்ட்டை விட இந்த மாதிரி ஈக்குட்டோரியல் மவுண்ட்டில் இந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் டைட்டாக இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ராக்கிங்க்கு போகணும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் காம்பஸை ஆன் பண்ணி நார்த்து சைடு சரியாக காமிக்கிற மாதிரி வச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த டெலஸ்கோப்பை பேசிக் லெவல் செட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே லாட்டிடியூட் செட் பண்ணது வந்து போலார் ஸ்டார், அதாவது துருவ நட்சத்திரம், நார்த்து சைடில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்துக்காக செட் பண்ணியிருக்கோம். அதுதான் இதை குறிப்பிட்டு சொல்கிறது. இந்த ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த செட்டப் வந்து நார்த்து பார்த்து போலார் ஸ்டார் பார்த்து இருக்குதுன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான செட்டப்பு. அடுத்தது வந்து இந்த 6 ஸ்க்ரூவை நீங்கள் எப்போவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் காலமேஷன் பிரச்சனை வந்துடும். ஸோ அதை தொடவே கூடாது. நெக்ஸ்ட் இது வந்து அப்பாச்சர் கேப், இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்த சின்ன கேப் வந்து பௌர்ணமி பார்க்கும்போது அந்த சின்ன கேப் வழியாக பார்த்தோம்னா லைட்டு கட் ஆகி வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ கிரேட்டர்லாம் பார்க்கணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஃபோக்கஸர், அதில் வந்து ஐபீஸ் போடுறது. நம்ம இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐபீஸ் அதில் வச்சு நம்ம இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸர் வீல், இந்த ஃபோக்கஸரை அப் அண்ட் டவுன் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்மூத்தாக ஃபோக்கஸ் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக செட்டிங் பண்ணியாச்சு. எனி டவுட் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.